பலிபீடத்தின் மேல் விறகுகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அந்த விறகின் மேல் படுக்க வைத்தான். அவன் ஈசாக்கை பலியிட கத்தியை எடுத்தபோது ஒரு தேவதூதன் ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். பையனை ஒன்றும் செய்யாதே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நீ நம்பிக்கை வைத்திருப்பது அவருக்கு தெரியும். அங்கே ஒரு புதர் தெரிகிறது பார், அதில் ஒரு ஆட்டுக்கடா கொம்புகள் சிக்கி மாட்டிக்கொண்டுள்ளது, மாறாக அதை பலியிடு என்று தேவதூதன் கூறினான். எனவே ஆபிரகாம் தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான். பலியிட ஆட்டுக்கடாவை தேவன் கொடுத்ததால் தேவன் கொடுப்பார் என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டான். தேவன் சொன்னது போலவே அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறியது.